எல்லா விதமான செயல்பாடுகளுமே அத்தனை பேராலையும் பாராட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரையும் அவர் அங்கே ட்ராவல் பண்ணுற காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய லாபம் வரும். நான் எனக்காக வாழ மாட்டேன், நான் என் கூட இருக்கிற நண்பருக்காண்டி தான் செய்வேன், என் நண்பனுக்கு ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் நண்பருக்கு பிரச்சனை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். 2025 நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருமா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படிங்கும்போது, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதுக்கடுத்து செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான் போன்ற 8 கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருட பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 8 கிரகங்களுடைய அமைப்பு இந்த 2026 பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வருடம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருடம் துவக்கத்திலேயே 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான, முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான 4 கிரகங்கள் ஒரே ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க, தனுசு ராசியில். அதுவும் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதே போல் காலபுருஷனுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். இந்த 4 கிரகங்களும் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்கன்னா நம்முடைய தனுசு ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஓகே, இவங்க 4 பேரும் அமர்ந்தனால என்ன நடக்க போகுது, இதனால பெரிய மாற்றம் வந்துடுமா அப்படின்னா, இந்த 4 கிரகங்களையுமே அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் டைரக்டாக மிதுன ராசியிலேருந்து பார்க்கார். அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக, தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 4 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உலகியல் ரீதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்ன மாற்றம்னா, ராகு இன்னும் கும்பத்தை விட்டு கடக்கலை. அப்போ கும்பத்தை விட்டு கடக்காதனால கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு பிறகு உலகியல் ரீதியாக சில சீற்றங்கள் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு காற்று மூலமாக ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள், இப்போ நம்ம கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எதிர்பார்க்காததான் கொரோனா, அதே மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் என்ற கிரகங்கள் தனுசு ராசியில், ராகு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கும்பராசியில் இருப்பார். அதாவது துவக்கத்தில் கும்பராசியில் இருப்பார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். ஓகேவா. சனி பகவான் ஆல்ரெடி இந்த வருடம் முழுவதுமே என்ன பண்ணுவார், மீன ராசியில் தான் பயணம் செய்வார். இதில் நம்மளுடைய ராகு கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்குள்ளேயும் கேது பகவான் கடக ராசிக்குள்ளேயும் நுழைவாங்க. நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருக்க குரு பகவான் ஜூன் மாதம் கரெக்டாக ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கடக ராசிக்குள்ளே நுழைகிறாரு.
அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருட கிரகங்களில் இந்த வட்டம் குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக 3 ராசிக்கு தன்னுடைய பயிற்சிகளை செலுத்துகிறார் என்று பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த நிலையில் மாத கிரகங்கள் அப்படியே கரெக்டாக 45 நாட்களுக்கு ஒருக்க செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. சூரிய பகவான் கரெக்டாக மாதத்துக்கு ஒருக்க அவர் என்ன பண்ணுவார், பயணம் செய்வார். இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆனது எந்த கவலைகளையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க கடந்த 2024லையும் சரி 25லையும் சரி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கவே இல்லை. ஏதோ ஒரு பேருக்குன்னு ஓடிச்சு வாழ்க்கை. அதுவும் 25 பிறந்தது ஓரளவுக்கு பரவாயில்ல. 24 வச்சு செஞ்சுது. 24 பிறந்ததுலேருந்து வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இப்போ 25 ஓரளவுக்கு நானும் இந்த பூமியில் இருக்கேன், நானும் இந்த வீட்டில் இருக்கேன், நானும் இந்த கம்பெனியில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் உபயோகப்படுத்த முடிஞ்சிச்சு தவிர மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஓகோன்னு இருக்கேன்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கடந்த காலங்களில் கொடுக்கல. சரி, ஓகே, கடந்த காலங்களில் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். அப்போ இந்த எதிர்காலமான இந்த 2026 எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், நாங்கள் நினைக்கிற விஷயங்களில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த 2026 ஆனது நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்காகவே பிறக்கப்பட்ட ஒரு வருடமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்திலிருந்து, அதாவது மாதம் மட்டும் விட்டுருங்க, ஜனவரி மாதம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அப்படியே ரைட்டு ஓகே நம்ம லைஃப் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வச்சுக்கோங்க. பிப்ரவரி அண்டு மார்ச்லேருந்து நீங்கள் என்ன நினைக்கிங்களோ உங்களால் செயல்படுத்த முடியும். சும்மா அப்படியே மனசு அலைபாயிறதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் நினச்ச விஷயத்த முடிப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாருமே எல்லா விதமான செயல்பாடுகளுமே அத்தனை பேராலையும் பாராட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதே போல் பொருளாதார விஷயங்களில் எவ்வளோ பெரிய தடைகள் எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. என்னடா பண்ண ஏதா பண்ணன்னு நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க, நிறைய அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த அழுத்தம் உங்களை விட்டு கடந்து வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். எங்கெங்கேயோ வரன் பார்த்து தேடி கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப எப்படா அமையும் எங்கே அமையும் சொல்லி தேடிக்கிட்டே இருக்கீங்களா? இனிமேல் தேடவே தேவையில்லை. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வருத்தமே படாதீங்க. உங்களை தேடி உங்களுடைய வாழ்க்கை துணை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. யார் மூலமாக பயோடேட்டா வரும், உங்களுக்கு ஏற்ற பயோடேட்டா இதுதான் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துக்கு மேலே கிரகங்கள் அதனுடைய கடமையை செய்யும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை அமைச்சு கொடுப்பாங்க. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி நேர்களில் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணே தெரியல, என்னுடைய லைஃப்பில் இப்போ திருமணம் முடித்தப்பறம் நான் நிறைய கஷ்டத்தை சந்திக்கிறேன், நிறைய அழுத்தத்தை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிற அன்பு நேர்கள், அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அந்த முடிவே தீர்வாகும். அதாவது சில ரிஷபராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படா இந்த நம்மளுடைய வாழ்க்கை துணை பிரச்சனையிலேருந்து வெளியே வருவோம், நமக்கான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி காத்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷரை நீங்கள் சந்திச்சிட்டிங்க. ஒற்றுமையாக உண்மையாக பாசமாக இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் பல அழுத்தத்தை தான் சந்திச்சுக்கிருந்தீங்க. ஸோ அந்த அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நினச்சிங்கன்னா ஒற்றுமையாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை வேண்டாம் புதிய லைஃப் தான் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருந்தால் உறுதியாக இந்த வாழ்க்கை ஒரு தீர்வை கொடுத்து
உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பதற்கான பாக்கியம் மார்ச் மாதத்துலேருந்து கிரகங்கள் ஏற்படுத்தும். இது ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜும், செகண்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்பும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மிதுன ராசியில் இருப்பார். அவர் 2ஆம் தேதிக்கு மேலே அக்டோபர் 31ஆம் தேதி வரையும் எங்கே இருப்பார்? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரையும் அவர் அங்கே ட்ராவல் பண்ணுற காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய லாபம் வரும், நல்ல ஒரு முன்னேற்றம். அப்படியே கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பணம் வரும். ஏன்னா லாபஸ்தான அதிபதியும் அவர் தான். ஓகே, அவர் நல்ல பணத்தை கொடுப்பாரு, நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பாரு. நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் உங்கள் தொழிலில் புதிய ஒரு யுக்தியை கொடுப்பாரு, ஒரு வெற்றியை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. அப்போ ஓகே, சூப்பர்ரா, நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு குருவுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், குரு 8க்குரியவனாகவும் வரனால அவர் கடகத்தில் உச்சம் பெறுகிறாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இந்த ஜூன் 2லேருந்து நீங்கள் அக்டோபர் 31 வரையும் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. பணம் வருதா அதை சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும். பணம் வருதா ஏதாவது இடம் வாங்கி போட்டுடணும். உங்கள் லைஃபுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்குரிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிறணும். அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 2026 பொருளாதாரத்தில் ஏற்றம், மன மகிழ்ச்சிகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நினச்ச விஷயத்தை முடித்தேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்துவீங்க. அதே இது நம்ம சொல்கிறத கவனிக்காமல் மீண்டும் மீண்டும் எப்போயுமே நீங்கள் செய்கிற தப்புன்னு ஒன்று இருக்கும். நான் வந்து எனக்காக வாழ மாட்டேன், நான் என் கூட இருக்கிற நண்பருக்காண்டி தான் செய்வேன், என் நண்பனுக்கு ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் நண்பருக்கு பிரச்சனை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நிறைய லாக் ஆகிடும். ஓகேவா? ஸோ கவனமாக இருந்தால் 2026 உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும், நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் சூப்பராக படிக்க போகிறீங்க. அதே போல் ரிஷபராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்யாணம் முடித்து 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணே தெரியலைப்பா, பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு குரு பகவானுடைய ஆதரவோடு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. நம்மளுடைய ரிஷபராசி மாணவ செல்வங்களும் நல்லா படிக்க போகிறீங்க. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் உறுதியாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாராகி அம்மன் வழிபாடை நீங்கள் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 ரிஷபராசி அன்பர்களுக்காகவே உருவாக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க,
தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.